ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் சட்னி ஒரு முறை இது போல் செஞ்சு பாருங்கள். தேங்காய் சட்னினாவே நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் நீங்கள் செய்கிற தேங்காய் சட்னியை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அப்புறம் இதே சட்னியை அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி செய்கிறதுக்கு 5 நிமிஷம் போதும். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். தோசைக்கல்ல ஸ்டவ்வில் வச்சு தோசைக்கல் சூடாகிறதுக்குள்ளேயே இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம். இந்த சட்னி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு அரை முடி தேங்காய் எடுத்துக்கிறோம். இந்த தேங்காயில் இருக்கிற இந்த கருப்பாக இருக்கிற ஓடெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி தோல் சீவி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைத்த கடலை சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது முதல்ல நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். சட்னிக்கு நம்ம எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு சட்னியில் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சட்னி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துருக்கேன். சட்னி பார்த்திங்கன்னா நல்லா ஓட்டில் இருக்கிறது போலவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். இது நல்லா புரிஞ்சோன்னே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்ச சட்னி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக இந்த மிக்ஸி ஜார்லேயும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம தாளித்து விட்டதையும் எடுத்து இதில் சேர்த்து கலந்து விட்டால் சூப்பரான தேங்காய் சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுலபமான சட்னி தான். பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.